இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தையிலிருந்து சில காரியங்களை பார்க்கலாம். ஆமென். செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம். 3வது அதிகாரம் 12வது வசனம். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் இருப்பார்கள். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அல்லேலூயா. இந்த செப்பனியா தீர்க்கதரிசியை பொறுத்தவரை நீங்கள் முதல்லிருந்து வாசித்தீங்கன்னா அந்த தேசத்தில் நடக்கிற தீமையான காரியங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டே வருகிறதை பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த மனுஷன் மூலமாய் நீங்கள் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும், அதாவது 1வது அதிகாரம் 1வது வசனம், அதில் வாசிக்கும் பொழுது ஆமோனின் புத்திரனாகிய யோசியா என்னும் யூதா ராஜாவின் நாட்களில் எஸ்கியாவின் குமாரனாகிய அமரியாவுக்கு குமாரனான கெதலியா என்பவனுடைய மகனாகிய கூஷின் குமாரன் செப்பனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம் என்று சொல்லி தன்னுடைய ஜனங்களை குறித்து, ஏனென்றால் கீழே 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் யூதாவின் மேலும் எருசலேமில் உள்ள எல்லா குடிகளின் மேலும் என் கையை நீட்டி பாகாலில் மீதியாயிருக்கிறதையும் ஆசாரியர்களோட கூட கெம்மரீம் என்பவர்களின் பேரையும், இப்படி தொடர்ந்து பாருங்க, அவர் வீடுகளின் மேல் வானசேனையை பணிகிறவர்களையும் கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு மஸ்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். தொடர்ந்து அந்த நாட்களில் தேவனை தேடாத ஒரு கூட்டம் இருந்தது. ஆண்டவரை தேடாமல் வேறே தெய்வங்கள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்த, வேறே தெய்வத்தை வணங்கின அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருந்தது. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்ம, அன்னைக்கும் யூதா என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம். இஸ்ரவேலிலே யூதா கோத்திரம் வேறு பிரிக்கப்பட்டிருந்தது. வேறு பிரிக்கப்பட்டு அதுக்கு தனியாக ராஜா இருந்தார்கள். அந்த ராஜாக்களின் நாட்களில் அவர்கள் தேவனோடு சேரவில்லை, தேவனை தேடவில்லை. அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க. 6வது வசனம், கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். நல்லா கவனிங்க. ஆண்டவரை தேடுறதுக்கு ஏன் தேட வேண்டும் என்கிற கேள்விக்கு ஒரு பதில். தேவன் அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்று இன்னொரு வசனம் சொல்லுது. எதுல எரிச்சல் உள்ள தேவன்? என்னை பகைக்கிறவர்களை குறித்து என்று சொல்லுகிறார். பகைத்தல் என்றால் என்ன? ஆண்டவரை விட்டுவிட்டு வேற ஒன்றை நம்பும் பொழுது நம்முடைய கைகளின் பிரயாசங்களும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். நாம் தேவன், அந்த வசனம் சொல்லுது, இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். இப்படி அந்த நாட்களிலே நடந்ததாக பார்க்கிறோம். அதுல நான் சொல்லிட்டே வந்துட்டு பாருங்க, 3வது அதிகாரத்தில் சொல்றாரு 3:12, உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, the Lord's expectation, கர்த்தருடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நம்மிடத்தில், நாம் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறோமா? Are we trusting God alone? தேவனை மட்டும் நம்புகிறோமா என்பதை குறித்து ஒரு பெரிய அங்கலாய்ப்பும் அல்லது எதிர்பார்ப்பும் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம் என்ன?
உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். நம்மளை ஆராய்ச்சி பார்ப்போம். பிரச்சனை, போராட்டம் ஏன் வருகிறது? நாம் முதல்ல பார்த்தபடி செப்பனியா 1ஆம் அதிகாரத்தில் 4, 5, 6 வசனங்கள் அதுல பார்த்தோம் இல்லையா? அதுல திட்டம் தெளிவா சொல்றார். 6வது வசனத்துல வரும் பொழுது, கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்கள், கர்த்தரை தேடாதவர்கள். தேடுறதுனா என்னங்க? அதிகாலையில் தாவீது சொல்றார், குறித்த ஜாமத்துக்கு என் கண்கள் உம்மை தேடும்படி விழித்துக் கொள்ளும். அல்லேலூயா. ஆண்டவர் மேல ஒரு வாஞ்சையோடு, ஆண்டவர் மேல ஒரு ஏக்கத்தோடு தேடுகிற ஒரு தேடல். இது இல்லைன்னா என்ன நடக்கும்? இது இல்லைன்னா என்ன நடக்கும்? அந்த வசனம் தெளிவா சொல்லுது, அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்கள். 2 காரியத்தை பார்க்கிறோம். தேடுதல், விசாரித்தல் எதை குறிக்கிறது? கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்க மல்கியால வாசிக்கும் பொழுது, என் ஆலயமாகிய பண்டசாலையில் ஆகாரங்கள் உண்டாயிருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து கொடுக்க வேண்டிய காணிக்கைகள், தசம பாகங்களை குறித்து பேசுகிறது. அப்ப இந்த இடத்துல அவரை விசாரித்தல்னா எப்படி? அவருடைய ஊழியர்களுக்கு, ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அப்படிதான் இருந்துச்சு, லேவியர்களுக்கு வந்து கையில கொடுத்து அது ஆசாரியர்களின் ஆத்துமாக்கள் கொழுமையாய் திருப்தியாக வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அப்போ ஆண்டவரையே தேடலைன்னா அங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்க மாட்டாங்க. இப்படிதான் நடந்துச்சு. அந்த சூழ்நிலையை கர்த்தர் சொல்றார், இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன்னு சொல்றார். ஆனால் இந்த நாம் வாசித்த செப்பனியா 3:12 உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். That is the will of God. அதுதான் தேவ சித்தம். நாம சிறுமையான எளிமையான ஒரு ஜனம் தானே. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். ஆமென். பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு, ஒருவேளை சரீர பலவீனத்தோடு இருக்கலாம், கடன் பாரங்களோடு இருக்கலாம், அல்லது குடும்பத்தின் சூழ்நிலையிலே ஏதோ ஒரு பிரச்சனை, போராட்டம், ஏதோ ஒரு நெருக்கடி, பிள்ளைகள் நிமித்தம் நெருக்கடி, பெற்றோர்கள் நிமித்த நெருக்கடி, இப்படிப்பட்ட சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலை. அந்த ஜனத்தை என்ன செய்ய போறாரு? மீதியா வைக்கிறேங்கிறார். சொல்லிட்டு அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். உங்களுக்கும் எனக்கும் அவருடைய நாமத்தின் மேல ஒரு நம்பிக்கை இருக்குமானால், நமக்கு அந்த நம்பிக்கை உண்டாயிருக்குமானால், அதுவே நம்மை ரட்சிக்க ஏதுவாயிருக்கும். ஏனென்றால் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான என் தேவ ஜனமே, நாம் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது, நாம் அவரை முழுமையாய் பிடித்து கொள்ளும் பொழுது, அல்லேலூயா, அப்ப என்ன செய்யறாரு? நம்முடைய ஆக்கினைகளை அகற்றுகிறார், நம்முடைய சத்துருக்களை விலக்குகிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை பார்க்க மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான என் தேவ ஜனமே, கொஞ்சம் கருகலான வார்த்தைகள் தான் இன்னைக்கு நம்மளை ஆராய்ச்சி பார்க்கும்படியாய் வந்திருக்கிறது. எபேசியர்ல 4வது அதிகாரம் 12வது வசனத்துல வாசிப்போமானால், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த வேண்டும் என்று எழுதியிருக்கிறார், அதற்குத்தான் சபையில் ஊழியங்களை வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்மை நாமே ஆராய்ச்சி பார்க்கிறோம். நம்முடைய நம்பிக்கை சில நேரம் என்ன ஆயிருது? சரீர பலவீனங்கள், வியாதிகள் வரும் பொழுது நாம் மருத்துவர்கள் மேல் வைக்கிற நம்பிக்கையை தேவன் மேல் வைக்கிறதில்லை. நீங்க உடனே கேட்கலாம், பிரதர் அப்ப நம்ம வைத்தியம் பண்ணக்கூடாதா? நான் அப்படி சொல்லலை. நல்லா கவனிங்க. ட்ரீட் பண்ணாலும் அந்த ட்ரீட்மெண்ட்டை நமக்கு சரியான ட்ரீட்மெண்டா கொடுக்கிறது கர்த்தர். அல்லேலூயா. So please have faith in God. கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. மனுஷனுக்குரிய ஞானம் என்பது குறைவு. எல்லா மனுஷனும், எம்பிபிஎஸ் டாக்டருக்கு என்ன பேர் தெரியுமா?
அதாவது மெடிக்கல் பிராக்டிஷனர், அவ்வளவுதான். அவங்க பிராக்டிஸ் தான் பண்றாங்க. ஒவ்வொரு சரீரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் என் சரீரத்தை உருவாக்கினவர் இருக்கிறார் இல்லையா, அவர் மகிமையான ஆண்டவர். அவருக்கு இது எப்படி என்பது தெரியும், இது எந்த விதத்தில் என்பது தெரியும். அல்லேலூயா. அதனால ஒப்பு கொடுக்கலாமா? இன்னையிலிருந்து நான் பரிபூர்ணமா அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். சொல்லலாமா? உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். லார்ட், ஐ ட்ரஸ்ட் இன் யூ, ஐ பிலீவ் இன் யூ. நான் நம்புறேன். சொல்லலாமா? கண்களை மூடி. லார்ட் லமதினா சந்தர கதனலரதி அந்தனா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் உம்மேல் நம்பிக்கையாயிருப்பேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? உம்மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். நான் வேற எங்கேயும் நம்பிக்கையோட ஓட மாட்டேன். ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய வியாதிகளுக்கு நான் அங்க இங்க ஓடினாலும் என்னுடைய நம்பிக்கையெல்லாம் நீங்க தான். எத்தனை பேர் சொல்வீங்க? ஐ நீட் டு ட்ரீட் என் மகளை, என் மகனை நான் ஆண்டவரே இதற்காக ஆண்டவரே அப்பா ட்ரீட்மெண்ட்ல கொண்டு போனாலும், ஆனால் என்னுடைய நம்பிக்கை நீங்க மட்டும்தான். என்னுடைய பலவீனத்தில் நீர் என் நம்பிக்கை, என்னுடைய பண பிரச்சனைகளில் நீர் என் நம்பிக்கை. ஆண்டவரே, என்னுடைய சோர்வுகளில் நீர் என் நம்பிக்கை. ஆண்டவரே, என்னுடைய அங்கலாய்ப்பில் நீர் என் நம்பிக்கை. அப்பா, ஐ ட்ரஸ்ட் இன் யூ. நான் உண்மையே நம்புகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய தேவைகளில் நீர் என் நம்பிக்கை. என்னுடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தில் நீர் என் நம்பிக்கை. நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை. வாஞ்சையோடு ಶಮನದ ನಿಂದಲ உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். அப்பா, உங்களையே நம்புவேன் ஆண்டவரே. இப்படி முழுமையுமாய் அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உமது கிருபையை தந்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையில நாமத்தில் தயவும் பாராட்டி வழி நடத்தும் என்று தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.